ஆழ்வார்கள், நாயன்மார்கள் பாடல்கள் அனைத்திலும் இந்த எண்ணம் பிரதிபலிக்கிறது. கடவுள் என்ற வார்த்தையை வள்ளுவன் பயன்படுத்தவில்லை என்றாலும், கடந்து உள்ளிருப்பவன் என்ற பொருளில் இந்துக்கள் மட்டுமே அதனை பயன்படுத்துகிறார்கள். இறைவன் என்ற சொல் கடவுள் என்ற பொருளில் வள்ளுவனால் 2 இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. 5வது குறளில் இருள்சேர் இருவினையும் சேரா இறைவன் என்றும், 10வது குறளில் பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்றும் அது ஆளப்படுகிறது. கடவுளை இறைவன் என்று பௌத்தர்களோ முஸ்லிம்களோ கிறிஸ்தவர்களோ கூறத் தொடங்குவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவன் கூறியிருக்கிறான். மற்றவர்கள் பின்னால் எடுத்துக்கொண்டார்கள். வள்ளுவன் காலத்தில் பௌத்த மதமும் இந்தியாவிலேயே பிறந்த வேறு சில மதங்களும் மட்டுமே இருந்தன. அந்நாளில் அவை கடவுளை இறைவன் என்று அழைத்ததில்லை. ஆனால் இந்துக்களின் கடவுள் பாடல்கள், பிரபந்தங்கள் அனைத்திலும் அந்த வார்த்தை வருகிறது. அதிலும் வினைகள் இருவகை, அவை நல்வினை, தீவினை எனச் சொல்வோர் இந்துக்கள். அஃதன்றியும் இறைவன் என்ற சொல்லை அரசன் என்ற பொருளில் 690, 733, 778வது குறள்களில் கையாள்கிறான். இறைவனையும் அரசனையும் வேறு எந்த மதத்தவரும் ஒன்றாகக் கருதுவதில்லை. ஒரே சொல்லால் அழைப்பதில்லை. பிற்காலத்தில் தமிழ் இந்துக்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் கோ என்ற வார்த்தைக்கு இறைவன், அரசன், பசு என்ற 3 அர்த்தத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். இறைவனடி சேர்வது என்ற மரபு இந்துக்களுக்கு மட்டுமே உண்டு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற குறளில் வரும் வானுரையும் தெய்வம் இந்துக்களுக்கு மட்டுமே உண்டு. தெய்வம் வானத்தில் இருக்கிறது என்பதை மற்ற மதத்தவர் ஒப்புக்கொள்வதில்லை. பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் என்ற குறள் திருப்பார்கடல் கடையப்பட்ட போது ஆலகால விஷத்தை அள்ளியுண்ட பரமசிவனையே குறிக்கிறது என்கிறார் பேராசிரியர் திரு. ஜி. சுப்பிரமணிய பிள்ளை. அடியாருக்கு நஞ்சமுதம் ஆவதுதான் அற்புதமோ என்கிறார் சேக்கிழார் பெருமான். நற்றிணையில் வரும் நஞ்சும்பர் நனிநாகரிகர் என்ற தொடரும் சிவனாரைக் குறிப்பதாக நான் சொன்னால் யார் மறுக்க முடியும்?